கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே. தாய் தந்தை நீதானே, தற்பராய் எங்கட்கு, தாய் தந்தை நீதானே, தற்பராய் எங்கட்கு, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர் வாருமே, பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. மன்னானின் வரவை எண்ணியாம் ஜீவிக்க, மன்னானின் வரவை எண்ணியாம் ஜீவிக்க, ஏவுதல் தினம் தாரும் ஏகனே, ஏவுதல் தினம் தாரும் ஏகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The curse of the Lord is in the house of the wicked, but he blesseth the habitation of the just. This verse contrasts two houses. One is the house of the wicked, second is the habitation of the just. It shows how spiritual condition can affect the environment. What do you mean by the curse of the Lord? கர்த்தரின் சாபம் என்று சொல்வது என்ன? A withdrawal of God's favor. The curse does not always mean sudden destruction. அதாவது சடுதியான பாழ்கடிப்பு என்ற மாத்திரமல்ல. Often it means the absence of God's protection, peace and guidance in spite of the material wealth. அதாவது அவங்களுக்கு உலக பிரகாரமாக அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள், பொருளாதாரங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாமே இருந்தும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் இருக்கிறதுன்னு அது குறிக்கிறது. When God's presence is resisted, disorder and unrest will follow. இந்த வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லை. பட் when you see the habitation of the just, அதாவது துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று வாசிக்கிறோம். He blessed the habitation of the just. It means settled dwelling. God's blessings brings more than prosperity. It brings protection, unity and spiritual growth. God's blessings rest where righteousness is practiced consistently. 2 சாமுவேல் 6:11 நம்ம ஓபேத் ஏதோம் என்கிற ஒருவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை தாவீது தகாத விதமாய் கொண்டு வருகிற பொழுது ஊசாய் அந்த மாடுகள் என்ன பண்ணதுன்னா, இந்த இடத்துல ஒரு தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள்.
4வது வசனம், அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அங்கே கர்த்தர் ஊசாவை அடித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இதனால் தாவீதுக்கு பயந்து எப்படி உடன்படிக்கை பெட்டியை, அதாவது உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே தங்கும். அதை தகாத விதமாக அவர் கையாளும் பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தார் என்று பார்க்கிறோம். அதனால் தாவீது என்ன பண்ணுறாரு, பயந்து ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் வைக்கிறார். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். And the ark of the Lord continued in the house of Obed-Edom the Gittite 3 months, and the Lord blessed Obed-Edom and all his household. One person's reverence, that is the reverence Obed-Edom had for God, it brought blessing on the whole family. So one person's reverence can impact the whole family. The ark was there only for 3 months, but the blessing was evident. 3 மாதம்தான் ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டின் ஆசீர்வாதம் வெளியரங்கமாக காணக்கூடியதாய் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அங்கே பார்க்குறோம், தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல் ஒரு நோவா தேவனோடு நடந்தான். நோவா walked with God and whole of his family was saved in the ark during the time of flood. அதுபோல் அந்த வீட்டின் தலைவர்கள் என்று சொல்லும் பொழுது வயதில் முதிர்ந்தவர்கள். ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிறத பெற்றோர் மூலமாக தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். If the parents fail to reverence God, then it is very difficult to bring blessings to the children. அதனால் பெற்றோர் நம்முடைய நடக்கையில், நம்ம தேவனை கனப்படுத்துகிறதிலே, நம்முடைய மாதிரியை காண்பிப்பதிலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Blessing shall be upon the habitation of the just. Lord, you said so, Father. Hallelujah. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம்தான் ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கன்னத்தை நாங்கள் கொடுக்க ஆண்டவரே, அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இயேசுவே, எங்களுடைய அப்பா, நாங்கள் உண்மை கனப்படுத்துறதுலே ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் குறைவு இருக்கிறதோ எங்களுக்கு தயவாக மன்னியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.